ஒரு பெண் கர்ப்பமான உடனே கருத்து மோதல்களும் கருத்து பகிர்தல்களும் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிறக்க போறது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது. மனிதன் தன்னுடைய அறிவு மற்றும் அறிவியல் பலத்தால எத்தனையோ விஷயங்களை தன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்கொண்டாலும் தோற்று போகிற இரண்டு விஷயங்கள் பிறப்பு மற்றும் இறப்பு தான். அது இறைவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்னமும் இருக்குங்கிறது தான் உண்மை. சரி, இந்த ஆனா பெண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிக்க ரொம்ப அழகான ஒரு திருமூலர் பாடல் ஒண்ணு இருக்கு. குழவியும் ஆனாம் வளர்த்தது ஆகில், குழவியும் பெண்ணாம் இடத்தது ஆகில், குழவியும் இரண்டாம் அபான் எதிர்க்கில், குழவி அலியாகும் கொண்டகால் ஒக்கிலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண் பெண் அலி இரட்டை ஆகிய உயிர்கள் பிறக்கிறதுக்கு களவியல் காலத்தில் ஏற்படக்கூடிய சுவாச அமைப்பே காரணம் அப்படின்னு திருமூலர் கூறியிருக்கிறார். ஆண்மகனுடைய சுவாசம் வலது நாசியில் இருக்கும் பட்சத்தில் ஆண் குழந்தை, அதுவே இடது நாசியில் இருக்கும் போது பெண் குழந்தை. ஆண்மகனுக்கு வலது நாசியும் இடது நாசியும் ஒத்து இயங்கினால் அலிக்குழந்தை உண்டாகும். அபானன் என்னும் மலக்காற்று எதிர்த்தால் சுக்கிலம் சிதைந்து இரட்டை குழந்தை பிறக்கும். இது மருத்துவ உலகமும்